ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். சம்மர் வெக்கேஷன்ஸ் ஆயிடுச்சு. கத்திரி வெயிலும் கூடவே ஆரம்பிச்சிச்சு. ஸோ தட் எல்லா வேலையும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் ஆரம்பிக்குது. காலையில் என்னமோ சீக்கிரமாக விடிஞ்சிருது தான். ஆனால் வந்து கிச்சன் உள்ள சத்தியமாக போய் நிற்க முடியல. உங்கள் வீட்டில் எல்லாரும் கூட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் அது புரியும். ஸோ நான் காலையில் எழுந்து ஆஸ் யூஷுவல் ஒரு காஃபியை போட்டு முடிச்சாச்சுங்க. பிள்ளைங்க கொஞ்ச நாளாகவே வந்து என்கிட்ட சப்பாத்தி பொட்டேட்டோ வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அப்படியே எனக்கு மீன்கார அண்ணா வந்து கொஞ்சம் மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஸோ ஒரு 1/2 kg சங்கரா மீன் அவர்கிட்ட வாங்கியிருந்தேன். சரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலான்ட்டு. சரி மத்தியானத்துக்கு கீரை பொரியல் செய்யலான்றதுக்காக அதையும் வந்து கொஞ்சம் கிள்ளி க்ளீன் பண்ணி மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு சப்பாத்தி நான் மார்னிங்கே ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ நான் மட்டும் கொஞ்சம் இந்த பழைய சாதத்தில் வந்து தயிர் ஊற்றி சரி அதை குடிச்சிடலாம், கொஞ்சம் உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்குன்றதுனால நான் அதை சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச கையோடு சரி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை பொரியல் செய்கிறதுக்கு அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஓரம் வச்சுக்கிட்டேன். ஸோ குழம்பு என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது சரி காரசாரமாக வேண்டாம், ஏன்னா ஃபிஷ் ஃப்ரை இருக்குன்றதுனால சரி மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிட்டேன். நான் செய்கிறதுக்கு நடுவில் என் பெரிய பையன் வந்து அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கொஞ்சம் வெசல் வாஷ் பண்ணி தரேன்ட்டு அவனும் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நின்றுட்டு இருந்தான். ஸோ அந்த டைமில் நான் போய் கொஞ்சம் துணி மடிக்க வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதையும் முடிச்சுட்டு அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் வந்து தூங்கி எழுந்து வந்திருந்தார். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஃபேமிலியாக வந்து லஞ்சை சாப்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட சிம்பிளான லஞ்ச் மெனு. ஸோ சாதம், மிளகாய் கிள்ளி சாம்பார், சங்கரா மீன் ஃப்ரை, அதோட கொஞ்சம் கீரை பொரியல். ஸோ நம்மளுக்கு எப்படியும் ஆஃப்டர் எங்களுக்கு அந்த பழக்கம் உண்டு, ஆஃப்டர் லஞ்ச் வந்து அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்காக வேண்டி ஏதாவது சாப்பிட்றது. ஸோ மாம்பழ சீசன் இல்லையா, ஸோ நான் மாம்பழத்தை ப்ரிஃபர் பண்ணினேன். ஸோ அதுவும் கட் பண்ணி வச்சாச்சு. முடிச்சுட்டு எப்பவும் போல் ஈவினிங் கிளாஸ்க்கு போகணும். போயிட்டு இன்றைக்கி ஹஸ்பண்ட் இல்லை, அவருக்கு ஆஃபீஸ் இருக்கிறதுனால அவர் கிளம்பிட்டார். ஸோ நான் ஆட்டோவில் தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருந்தது. ஸோ நாங்கள் அவ்வளோதான் கிளாஸ் முடிச்சுட்டு 4:15 போல் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. வந்ததுமே சூடாக ஒரு கப் காஃபி போட்டு ஸ்நாக்ஸும் குடிச்சு முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.